இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை காணும்படியாய் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிலுவையின் மேன்மைகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த வாரத்தின் இறுதி நாளிலே சிலுவையின் மேன்மை என்ன? இந்த சிலுவையானது பகையை நீக்குகிறதாக காணப்படுகின்றது. எபேசியர் 2 அதிகாரம் 16 இவ்வாறு சொல்லுகிறது, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினால் கொன்று பகைமை உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் இந்த சிலுவையிலே ஆண்டவர் அதை தீர்த்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொதுவாக இந்த பகைமை அப்படிங்கிற ஒரு குணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சில பேர் வெளியே காட்டுறாங்க, சில பேர் இந்த பகைமை உணர்ச்சிகளை வெளியே காட்டுவது இல்லை, இல்லையா? பொதுவாக மற்றவர்கள் நம்மை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்தினை பெறும் பொழுது நமக்கு அந்த ஒரு பகைமை உணர்ச்சி நமக்கு வந்துடுறது. அன்றைக்கு காயின் ஆபேல் உங்களுடைய காணிக்கைகளை அவள் செலுத்த வந்திருக்கும் போது ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்த உடனே காயினுக்கு எவ்வளவு ஒரு பகைமை உணர்ச்சி வந்து அவனை கொண்டு போடுகிறான். பாருங்க, அந்த பகைமை உணர்ச்சிகள் ஆதியில் இருந்தே வந்த பகைமை உணர்ச்சிகள் இன்று வரைக்கும் நம்மிலே அது பலன் செய்து கொண்டே இருக்கின்றது. பள்ளியிலே ஒரு நாள் பொதுவாக நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க எதுனாலும் அந்த நோட் எடுத்துட்டு வாமா, அந்த புக் எடுத்துட்டு வா, ஏதாவது சொல்லி அனுப்புறது உண்டு. அப்போ ஒரு நாள் ஒரு மாணவன் ஓடி வந்து கேட்டான், ஏன் டீச்சர் நீங்க அந்த பொண்ணையே எப்பவும் அனுப்புறீங்க, அவன் நல்லா படிக்கிறதுனால உங்களுக்கு அவளை மட்டும்தான் பிடிக்குமா? எங்களெல்லாம் பிடிக்காதா? அவங்ககிட்ட அந்த பொண்ணுகிட்டே போய் சண்டை போட்டிருக்கிறான் அந்த பையன். ஏன் எப்போ பார்த்தாலும் டீச்சர் ஒன்னையே கூப்பிடுறாங்க, நாங்கெல்லாம் கிளாஸ்ல இல்லையா? சொன்னோன்னே என் மனசு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன், ஆமா நான் செய்தது தவறு தான் இல்லையா? அப்ப அந்த பையனுக்குள்ள ஒரு பகைமை உணர்வு தூண்டப்படுகிறது. அதுக்கு நான் காரணமா என்ன செய்யிட்டேன், இருந்துட்டேன்னு சொல்லி. இப்ப அன்னையில இருந்து நான் ஏதாவது பிள்ளைங்க யாராவது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், அந்த புக்கை எடுத்துட்டு வாங்க, யாராவது போய் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ணி நான் சொல்றது இல்லை. எனக்கு உண்மையில அந்த பையனுடைய வார்த்தை எனக்கு மனசுக்கு எனக்கு ஒரு உணர்வை தூண்டியது. நாம செய்யறது தவறு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் இல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு பகைமை உணர்வை நான் தூண்டி விட்டதை நான் உணர்ந்தேன். இப்படிப்பட்ட ஒரு பகைமை உணர்வுகள், சின்ன சின்ன பகைமை உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் அதை அப்போதே அந்த பகைமை உணர்வுகளை நாம் அரித்தெறிய நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு காரணமா இருக்கின்ற அந்த சிலுவையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் அந்த சிலுவை தான் அந்த பகைமை உணர்ச்சியை மாற்றி விடுகிறது. பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையிலே அவன் சிறுவனா இருக்கும் போதே அவன் ஆண்டவருக்கு அந்த தரிசனங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவன் கண்ட சொப்பனங்களை எல்லாம் தன்னுடைய சகோதரருக்கும் அவனுடைய பெற்றோருக்கும் அறிவிக்கும் போது அந்த சகோதரர்கள் எல்லாம் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் இல்லையா? அந்த சகோதரர்கள் அவன் கண்ட சொப்பனத்தை தான் சொல்லியிருக்கிறான், ஆண்டவர் காட்டின தரிசனங்களைத்தான் அவன் சொல்லியிருக்கிறான். ஆனா அந்த சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள். அதே போல தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனுடைய அப்பா அழைத்து உன்னுடைய சகோதரர் எல்லாம் போர் முனைக்கு சொல்லி போயிருக்கிறாங்க, நீ போய் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் அவரிடத்துல கொடுத்து அவளை சுய செய்தியை விசாரித்து விட்டு வா என்று சொல்றாங்க. அப்ப இவன் போனோன்னா அந்த சகோதரர் எல்லாம் பாக்குறாங்க, சொல்றாங்க, உன் இருதயத்தின் துணிகரத்தெல்லாம் நாங்க அறிவோம், நீ எதுக்காக இங்க வந்த, நீ திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லி அவனை பகைக்கிறதை நாம பாக்குறோம். உலகத்திலே இந்த பகைமை உணர்வுகள் மனிதர்களுக்குள்ளே இன்று போராடி கொண்டிருக்கின்றது. பாருங்க, இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே யோசித்து பார்த்தோமானால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்பத்திற்கு குடும்பம், சகோதரருக்கு இடையே இப்ப நிறைய இந்த பகைமை உணர்வுகள் மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது. இல்ல சொத்து தகராறுல, அண்ணன் தம்பிக்குள்ள இல்ல கொஞ்சம் நிலம் அவனுக்கு அதிகமாயிட்டா இல்ல அதெல்லாம் என்ன செய்யறாங்க, நான் சம்மதிக்கவே மாட்டேன், இவ்வளவு அடினா இவ்வளவு அடிதான். பாருங்க என்ன ஒரு பகைமை உணர்ச்சி. அதனால குடும்பங்கள்ல பிரிவினைகள், எத்தனை பிரிவினைகள். ஏன் நம்ம விட்டு கொடுத்து போறதுல நம்ம ஒன்னும் குறைஞ்சு போறதில்லை இல்லையா? நம்ம ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் நம்மை கீழாகாமல் நம்மை மேலாகத்தான் வைத்திருப்பார். நம்ம ஒரு நாளும் நம்முடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட பகைமை உணர்வுகளை நாம் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்காது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால், இந்த பகைமை உணர்வின்றி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே இந்த பகைமை உணர்வுகள் இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நமக்கு இல்லாமல் நம்முடைய உறவினர்கள் தன்னுடைய சொத்துக்களை எடுத்திருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை பகைமை உணர்வு பாராட்டாதபடி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவிக்கும் போது அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார்.
உள்ளத்தை பார்த்து நம்மை அபரிவிதமாக நம்மை ஆசீர்வதிப்பதை நம்முடைய கண்கூடாக நம்மால் காண முடியும். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பகைமை உணர்வுகள் நமக்குள் இராதபடி நம்ம எல்லாவற்றையும் வேறறுக்க ஆண்டவர் இப்படிப்பட்ட கால சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கின்றார். நாம் மரணிக்கும் பொழுது நம்ம வைக்கிறது எல்லாம் ஒரு 6 அடி நிலம் தான் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் சரி, எவ்வளவு ஏழையானாலும் சரி, எல்லாருக்கும் அந்த மண்ணுக்குள்ளதான் நம்ம போகிறோம். யாரும் எங்கேயும் கொண்டு ஒரு பொன்னால் செய்த பெட்டிக்குள்ளே யாரும் என்ன செய்யறது இல்லை, வைக்க போறது இல்லை இல்லையா? ஆனா நம்ம அதற்காக இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு பகைமை பாராட்டி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட காரியங்களை விடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்குள்ளாக இந்த பகையை சிலுவையினால் அவர் கொன்று விட்டார். ஆகவே இந்த பகைமை உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் நாம் மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பகைமையை நம்மை விட்டு அகற்றி சமாதானத்தோடு வாழ இயேசு இன்றைக்கு அழைக்கின்றார். இந்த பகைமை உணர்வுகள் நாம் மேலோங்க விடாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த பகைமையைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே தொங்கி நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தார். ஆனால் நாம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட விடுதலை நாம் இன்னும் பெற்று அனுபவிக்கவில்லை. இன்னும் நான் அப்படிப்பட்ட பகைமை உணர்ச்சிகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கே பகைமை உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே அறைந்து எல்லாவற்றையும் நான் தொலைத்து போட்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நாம் இன்றைக்கும் அந்த பகைமை உணர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பாராட்டி கொண்டேதான் இருக்கின்றோம். பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு செய்த பிறகு கூட நம்மளால அந்த பகைமை உணர்வுகளை நம்மால் மறக்க முடியவில்லை. பாருங்க, இந்த கடைசி தருணம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் இனி அடுத்த வருடம் நமக்கு லெந்த் டேஸ் நம்ம பார்ப்போமா இல்லையாங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த லெந்து காலங்களை பயன்படுத்தி நம்முடைய பகைமை உணர்வுகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி நம்ம ஆண்டவருக்கென்று ஒரு உகந்த ஒரு பலியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒருவேளை நம்ம காணிக்கை நம்ம செலுத்துறோம், வாரந்தோறும் ஆலயத்துக்கு போறோம், காணிக்கை செலுத்துறோம். நம்ம சகோதரனோடு நம்ம ஒப்புரவாகாம அந்த காணிக்கை நம்ம செலுத்தணும்னு சொன்னா ஆண்டவர் அந்த காணிக்கையை அவர் அங்கீகரிப்பதில்லை. அவர் சொல்றார், நீ உன் காணிக்கையை நீனே வச்சுக்கோ, அங்கே வச்சிரு. நீ உன்ட சகோதரனோட ஒப்புரவாகி விட்டு வந்து உன்னுடைய பகைமை உணர்வுகள் எல்லாம் மாற்றி விட்டு வந்து நீ திரும்ப வந்து என்னுடைய காணிக்கை செலுத்து, அப்ப நான் அங்கீகரித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். பாருங்க, அவர் எவ்வளவு இந்த பகைமையை வெறுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே நான் அதிகமாக பகைமை உணர்வுக்குள்ளாக நான் ஆக்கப்படுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பகைமை உணர்வுகள் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவர், என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய உறவுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட பகைமை உணர்வுகள் இருக்கிறதப்பா, எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நாங்கள் உமக்குள் ஒருவராக இருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய கிருபைகளை தாங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். ஒருவேளை இந்த காலங்கள் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வருடம் நாம் இருப்போமா, இந்த லெந்து காலங்களை அனுசரிப்போமா என்று சொல்லி தெரியாது. ஆண்டவர் கிருபையாக கூட்டி கொடுத்த இந்த லெந்து நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு அகற்றி போடுவோம். ஆண்டவர் தமது கல்வாரியில் சிந்தின, அந்த சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு நம்ம எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பும்படியா நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த ஒரு வாரமும் உடைய சிலுவையின் மேன்மைகளை, உடைய சிலுவையின் மகிமையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறுதி நாளிலும் கூட நீங்க பகைமையை எவ்வளவாய் வெறுக்கிறீர் ஆண்டவரே. ஆதி காலத்திலிருந்தே ஆபேல் காயிலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் இந்த பகைமை உணர்ச்சிகள் எங்கள் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பகைமை உணர்வுகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக, ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபையிலே காணப்படுகிற எல்லா பகைமை உணர்வுகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஒன்றுபட்ட உள்ளத்தை ஆண்டவரை நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே காணப்படுகின்ற பகைமை உணர்வுகள், ஆண்டவரை வேலை ஸ்தலங்களிலே காணப்படுகின்ற பகைமை உணர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அப்பா, நீங்க எங்களுக்கு ஒரு நிம்மதியான, சமாதானமுள்ள, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரை எங்களை வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவளாக நாங்கள் வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். அப்படியே எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காய் நன்றி. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.